ரொம்ப டிசப்பாயிண்டிங். அவர் ஃபில் சால்ட் வந்து 2வது தடவை ஷார்ட் பால்ல விட்டாரு. அதே அர்ஷ்தீப் அதே முதல்ல வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாம விக்கெட் பட்ட கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டு போனார். இந்த வாட்டி ஹுக் பண்ணி பிளேஸ்மெண்ட் பண்ணாம கரெக்டாக பவுண்டரி லைன்ல கரெக்டாக அவருக்குன்னு ஆளை வச்சிருக்காங்க. கேட்ச் ப்ராக்டிஸ் கொடுக்குற மாதிரி ஒரு கேட்சை கொடுத்துட்டு போயிட்டாரு. அண்டு 2வது ஓப்பனரும் அவரும் ஒன்றும் சரியாக ஆட மாட்டேங்கிறாரு. அவங்களுக்கு வந்து ஓப்பனிங் ஸ்டார்டர் ரொம்ப போராக இருக்கிறனால தான் 2 மேட்ச்லையுமே ப்ராப்ளம். பட்லர் ஆடுறாரு, பட்டு பட்லர் மட்டுமே ஆனா ஜெயிக்கிறது கஷ்டம். அதான் ஒரு யாராவது சப்போர்ட் பண்ணணும். ப்ரூக் வந்து மேன் இன் ஃபார்ம் ஆஃப் த லைஃப்ல இருக்கிற கிரிக்கெட்டர், நல்லா ஆரம்பிக்கிறாரு. வருண் சக்கரவர்த்தி மாதிரி பவுலர் வந்தோடனே அவர் கன்ஃபியூஸ் ஆகிறாரு. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மிடில் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டாப் 2 ஆர்டர் சரியா ஆட மாட்டேங்கிறாங்க. நடுவில் பட்டர் சுமார் ஆடுறாரு. மீதி 2 பேட்ஸ்மேன் லிவிங்ஸ்டன் சரியா ஆட மாட்டேங்கிறாரு. ஒண்ணுமில்லாத பால்ல ஷார்ட் பால்ல தூக்கி அவுட் கொடுத்துட்டு போனாரு. பின்னாடி இந்த நேத்தி வந்து புது பிளேயர் கார்ஸ் ரொம்ப நல்லா ஆனாரு. ஸ்மித் கார்ஸ் 2 பேரும் நல்லா போனாங்க. வருண் சக்கரவர்த்தி அடிச்சாங்க அவங்க. ஆமா, 2 பேருமே சிக்ஸர் அடிச்சாங்க. அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு.